அதாவது நம்மளில் நிறைய பேருக்கு சின்ன வயசில் ஒரு 10 வயசுக்குள்ளே நிறைய நெகட்டிவாக விஷயங்கள் நடந்திருக்கும். அது நம்ம அம்மா அப்பா காரணமாகவே இருக்கலாம். நம்ம பெத்த அம்மாவே நம்மளை ரொம்ப அடிச்சிருக்கலாம், திட்டியிருக்கலாம், நம்மளை கவனிக்காமல் இருக்கலாம். அதுக்கெல்லாம் அவங்க வாழ்ந்த சூழ்நிலை பலதும் காரணமாக இருக்கலாம். என்னவா இருந்தாலும் சின்ன பருவத்தில் நம்ம மனசை அது ரொம்ப வெகுவாக பாதிக்குது இல்லையா? அது நம்ம பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் கூட அது நம்ம மனசில் இருந்து மறையறதில்லை. அது திருப்பியும் அது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனாலேயே நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியல. சில சமயம் அம்மா கொஞ்சம் ஏதோ நல்லபடியாக இருப்பாங்க, அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, பெல்ட்டை வச்சு அடிக்கிறது, எடுக்கிறதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்டு, குத்தம் சொல்கிறது, அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, மற்றவங்களால், அதாவது ஃபிசிக்கல் அப்யூஸும்பாங்க, நம்மளை போட்டு அடிக்கிறது, செக்ஷுவலி நம்மளை ஹாரஸ் பண்ணுறது, சின்ன வயசுலேயே பாலியல் தொந்தரவுகளுக்கு ஆளாக்கிறது, அப்புறம் வெளியே சொல்லக்கூடாது, கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன்னு சொல்லி பயமுறுத்துறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நடக்குது. இது பொன் குழந்தைங்களுக்குன்னு மட்டும் இல்லை, ஆண் குழந்தைங்களுக்கு கூட இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்கும்போது அவங்களால வெளியே சொல்லவும் முடியல, மறக்கவும் முடியல. அவங்க 40 வயசு 50 வயசு ஆனால் கூட அது மனசில் இருந்து அவங்கள ரொம்ப உபத்திரவம் பண்ணுது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இன்னர் சைல்டு ட்ராமாங்கிறாங்க. அப்போ இந்த இன்னர் சைல்டு ட்ராமாவை நல்ல ஒரு கவுன்சிலிங் முகாந்திரம் அதை ஹீல் பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் கண்டுபிடிச்சு அதை ஹீல் பண்ணால் தான் அடுத்த ஜென்மத்துக்கு இது பாஸ் ஆன் பண்ணாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஜென்மத்தில் இனி உள்ள நாளாவது நம்ம ஏதோ பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக வாழ முடியும். உங்களில் யாருக்காவது இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சேட் க்ரியேட் பண்ணணும். ஒரு சேட் க்ரியேட் பண்ணி உங்களோட பேர், வயசு, இடம், எங்கேருந்து என்ன கூப்பிட்றீங்க, அங்கே மாதிரியெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத ரொம்ப சுருக்கமாக உங்கள் வாய்ஸ் மெசேஜில் போட்டிங்கன்னா அதை கேட்டுட்டு திருப்பி நான் உங்களை கூப்பிடுவேன். அப்புறம் கவுன்சிலிங் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் தீர்மானிக்க முடியும். ஓகேயா?